இன்னைக்கு நம்ம கேரட் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பாப்போம். வெல்கம் டு கூட்டு பொரியல் சேனல். கேரட் ஜூஸ்ல 2 வகையா பண்ண போறோம். இப்ப முதல் வகை எப்படி பண்றோம்னு பாக்குறோம். ஒரு 200 கிராம் கேரட் எடுத்து தோல் சீவி கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுக்கு கொத்தமல்லி இலை வேண்டாம், இந்த மாதிரி தண்டு மாதிரி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 3 துண்டு இஞ்சி எடுத்துக்குங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம், ஒரு 3 ஸ்பூன் தேன் ஊற்றி வச்சிருக்கேன். இந்த கேரட்டை போட்டுறோம். அது கூட இந்த இஞ்சி, இது தண்டு மட்டும் வச்சிருக்கேன், அதை மட்டும் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதை அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம். இதை நம்ம வடிகட்டிடுறோம். இதில் நம்ம வேற எதுவுமே போடல, இஞ்சியும் அந்த கொத்தமல்லி தண்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். திரும்ப இந்த சக்கையை இன்னும் ஒரு அடி அடிச்சுப்போம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றுங்க. லாஸ்ட்டாக ஒரு சுற்றி இருக்கும், அதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போட்டு வடிகட்டிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த சக்கை இனி தேவைப்படாது, இதில் ஒரு சத்தும் இருக்காது. நல்லா வடிகட்டிடுங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணாலும் போட்டுங்க, தேன்னா நல்லா சத்தா இருக்குமேன்ட்டு தேன் ஒரு 3 ஸ்பூன் போட்டுடுறேன். கலக்கிடுங்க. இப்போ இந்த அரை லெமன் வச்சிருக்கேன், அந்த அரை லெமனை புளிஞ்சு விட்டுருங்க. இப்போ லெமனும் தேனும் ஊற்றிட்டோம், நல்லா கலக்கிடுறோம். அவ்வளோதான், அருமையான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஐஸ் கியூப் வேணுனாலும் இதில் போட்டுக்கலாங்க. இன்னொரு வகையாக எப்படி ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, இந்த கேரட்டை நல்லா தோல்லாம் சீவிட்டு 200 கிராம் கேரட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி. அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் ஜீனி வச்சுருக்கேன். இஞ்சி சும்மா நச்சு அப்படியே வச்சுருக்கு. அரை எலுமிச்சம்பழம். இப்போ புதினால, ஃப்ரெஷ்ஷான புதினால வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துடுறோம். எடுத்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருங்க. அது கூட இந்த இஞ்சியை போட்டுடுறோம். இஞ்சி கூட இந்த 4 ஸ்பூன் சுகர் போட்டுருங்க, அதையும் போட்டுடுறோம். இதை ஹீட் பண்ணுறோம். ஜீனி, தண்ணி, இஞ்சி, கேரட் போட்டுடுறேன். அது கூட புதினாவும் போட்டுருவோம். இப்போ மிக்ஸியில் கொஞ்சம் துருவெல்லாம் வந்திருக்கு. இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா புதினாவோட கலந்து ஃப்ளேவர் மட்டும் இல்லை, அருமையான ஒரு கலர் வந்திருக்கு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சியும் சுகரும் கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கரையட்டும், இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். இது ஒரு புதுவிதமாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும். நம்ம இந்த லெமன் ஜூஸை புளிஞ்சு விட்டுறோம். இப்போ லெமன் புளிஞ்சிட்டு இந்த ஐஸ் கியூப் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி சுகர் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம்னா அதில் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அது கூட நம்ம புதினாவும் கேரட்டும் அடித்து வச்சுருக்கோம்னா அதை ஊற்றிடுங்க. அவ்வளோதான், அருமையான புதினா போட்ட கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.